இந்த லாஸ்ட் ஒரு பெரிய மரம் மூலையில் தெரியுது, அது வரைக்கும் வரும் ஒரே ஸ்கொயராக 2 ஏக்கரானா இந்த பிட்டு. அப்படியே பாருங்கள் லேபர் ரூமு, அப்படியே பாருங்கள் முன்னாடி பாருங்கள் ஒரு வீடு, ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி போட்டு வச்சுக்கிறாரு எல்லா வசதியோட. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே பேக் சைடில் வருது. இந்த நிலத்துக்கு பேக் சைடில் புறம்போக்கு இடம் 2 ஏக்கரா வருது. பட்டா நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரா 18 சென்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வாங்குறவங்க இந்த பேக் சைடில் இருக்கிற இந்த இடம் பூரா நம்ம அனுபவத்தில் வந்துடும். புரியுதுங்களா? பாருங்கள் இது ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ஸ்கொயராக மேலே பாருங்கள் அந்த பனைமரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த பனைமரம் வரைக்கும் அப்படியே ஒரே ஸ்கொயராக இது வந்து ஃப்ரீ லேண்டுன்னு சொல்லுவாங்க, வித்தவுட் பட்டா அது வருது. பாருங்கள் இது க்ரீன் ஹவுஸ் இது போட்டுக்கிறாங்க. இது வேணும்னா நாம் வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு ரேட் வரும். இல்லைன்னா அவங்க வந்து அதை பிரித்து எடுத்துவாங்க, அதுக்கு பிறகு நம்ம ரேட் பேசிக்கலாம். அதுக்கு இப்படியே ஒரே லென்த்தாக போகுது. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கு ஒரு 300 அடி வரும். பாருங்க கேட் போட்டு வச்சுக்கிறாங்க. ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு 300 அடி வருது. நிலம் நல்லா இருக்குது. க்ரீன் ஹவுஸ் போட்டுக்கிறாங்க. பாருங்க மலைவேம்பு, தென்னை எல்லாம் மரங்கள்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் வேணும்னா இந்த க்ரீன் ஹவுஸோட பேசலாம். இல்லைன்னா இதை வந்து அவங்க இது பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரேட் நாம் கிளியர் பண்ணிக்கலாம்.